இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சி உற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு திறந்த இதயத்தோடு செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரைகளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாமி நிழல் சுற்றுலா நாட்டில் கூடிய போது சுடர்வழி புதித்துள்ளது. ஆண்டவரை, அந்த இனத்தாரை பள்ளி பெருக செய்தேன். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேன். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தேன். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டேன். அவர்களை கொடுப்போரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தேன். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பும் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவுகிறார்கள். தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் நல்வாக்கு. Yeah.
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்து இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெருக்கடிகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றிமையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இப்பருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலிருந்தும் மீட்டு நற்செய்திகளில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 14. அக்காலத்தில் அவருக்கு சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியல் என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மண ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார்.
அவர்கள் அங்கே இருந்த பொழுது மரியாவுக்கு பேருக்காலம் மரியா தம் தலை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் புதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பின் தூதர் அவர்களிடம், அல்லாஹ்வே, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையின் துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அருள் வாக்கு. பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த இறுதியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்ற அருமையான ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. நமக்கு மாத்திரம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாள் இனிமையான ஒரு நாளாக, மகிழ்வின் ஒரு நாளாக, அக்களிப்பின் ஆனந்தத்தின் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. எனவேதான் எல்லா இடங்களிலுமே கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாமல் இந்த விழாவானது சிறப்புற செயல்படுத்தப்படுகிறது. வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரங்கள், எழில் மிகுந்த நட்சத்திர தோரணங்கள், வேறுபாடு நிறைந்த வித்தியாசங்கள் நிறைந்த குடில் அமைப்புகள், காதை விளக்குகின்ற வெடியோசைகள், நாவிற்கு இனிமையான சுவையூட்டக்கூடிய பல்வேறு விதமான இனிப்பு பதார்த்தங்கள், தங்களது அலங்காரங்களை மிகுந்த மேன்மையுறச் செய்கின்ற விதத்திலே புத்தம் புதிய ஆடைகள் என பல்வேறு விதமான நிகழ்வுகளின் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக இந்த நாளினை உலகம் முழுவதுமே பெரும் மகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் கொண்டாடுகிறது. எதற்காக இத்தகையதொரு பேரானந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் உலகம் முழுவதற்குமே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே மிகச் சிறப்பு மிகுந்த விதத்திலே கடவுள் மனிதராக மனிதரை தேடி
இந்த உலகத்திற்கு வந்த ஒரு சிறப்பு மிகுந்த நிகழ்வினை, மேன்மைக்குரிய ஒரு காரியத்தினை இது அருமையான விதத்திலே நினைவு கூறுகிறது. எங்கோ ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் வரங்களையும் இன்னவர காரியங்களையும் மிக மிக எளிதான விதத்திலே செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது, அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இல்லாமல் தான் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற தன்னுடைய மக்களைப் போல தானும் அவர்களோடு இருக்க வேண்டும். துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அவர்களோடு சந்தித்து அவர்களோடு ஒன்றிணைந்திருந்து அதன் மூலமாக மகத்துவம் நிறைந்த மீட்பினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற சிறப்பு மிகுந்த நிலையோடு திட்டத்தோடு இறைவன் செயல்பட்டார். மனிதராக இந்த மண்டகத்திற்கு வந்தார் என்கின்ற அந்த ஒரு மேலான ஒரு நிலைதான் இத்தகையதொரு மகிழ்ச்சியை, மனநிறைவினை உலகம் முழுவதற்கும் தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகும். அதே ஒரு கருத்தை தான், அந்த ஒரு நேர்மையான சிந்தனையை தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி பகுதியும் நமக்கு மிக தெளிவான விதத்திலே சுட்டிக்காட்டு. சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, விளிம்பு நிலையிலே இருந்த சாதாரண இடையர்களை சந்தித்து ஆண்டவரினுடைய பின்பூதல் அணியானது அவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு மிகுந்த செய்தியை அறிவிக்கின்றது என்பதனை நாம் மிக அருமையான விதத்திலே லூக்கா நற்செய்தியாளரின் மூலமாக அறிய வருகிறது. பெண்பூதர்கள் இடையர்களிடத்திலே சென்று, இதோ உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஆக எது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். மீட்பர் என்று சொல்லப்படுகின்றவர் துன்பங்களிலிருந்தும், துயரங்களிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், அநீதிகளிலிருந்தும், அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு புதியதொரு வாழ்வினை தருகின்றவர் என்கின்ற சிறப்பு மிகுந்த கருத்தினை மீட்பர் என்கின்ற சொல்லாடல் நமக்கு மிக தெளிவான விதத்திலே உணர்த்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், அதுதான் உங்களுக்குரிய மகிழ்ச்சியான செய்தி என்று பெண்பூதர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், ஆக இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியினுடைய உச்சத்தின் எல்லையாக அது அமைந்திருக்கிறது என்பதனை இந்த ஒவ்வொரு சிந்தனையும் காரியங்களும் நமக்கு மிக தெளிவான விதத்திலே உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் மாறி வருகின்ற இன்றைய கால சூழ்நிலையிலே, மாறி வருகின்ற இன்றைய பல்வேறு விதமான விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கு மத்தியிலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா அதனுடைய பொருளை, அர்த்தத்தை, ஆழத்தை இழந்து விடுவோம் என்று எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் நவீன காலத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கின்றன என்பதனை நாம் தெளிவான விதத்திலே கண்டுணர முடியும். எனவேதான் சாதாரண வணிக தளங்களிலும் கூட இதற்கு பிறப்பு பெருவிழாவினை வெளிப்படுத்துகின்ற விதமாக பல்வேறு விதமான தோரணங்கள், பல்வேறு விதமான செயல்பாடுகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. எதற்காக? கிறிஸ்து பிறந்தார், மீட்பை பணர்ந்தார் என்கின்ற காரணத்திற்காகவா? இல்லை. தங்களுடைய வணிகம் பெருக வேண்டும், தங்களது காசு இரட்டிப்பாக வேண்டும், இன்னும் தாங்கள் வளமடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடுதான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இன்றைய நவீன காலத்திலே செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம். பல்வேறு விதமான வெளி அலங்காரங்கள், பல்வேறு விதமான வெளி செயல்பாடுகளை எல்லாம் மிக மிக அருமையான விதத்தில்
எனவேதான் இன்றைய நவீன காலகட்டத்திலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக செயல்படுத்தப்படுகின்ற பல்வேறு விதமான வெளி அடையாளங்கள் என்பது தங்களது பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது வாடிக்கைக்காகவும் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளாக இருக்கின்றனவே தவிர உண்மையான பொருளோடு அவை செய்யப்படவில்லை என்பதைத்தான் பல நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எனவேதான் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்திலே எது முதன்மையாக இருக்க வேண்டுமோ, எது முக்கியமானதாக இருக்க வேண்டுமோ, எது அடிப்படையாக இருக்க வேண்டுமோ அது தூக்கி தூரே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நவீனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் கடவுளையும் கடவுளுக்குரிய நிலைகளையும் தூக்கி தூரே வைத்துவிட்டு ஏதோ மேம்போக்கிற்காக சடங்கு சம்பிரதாயங்களுக்காக இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டு வருமே என்றால் அர்த்தமற்றவைகளாக வெளி அலங்காரங்களோடு முடிந்து போய்விடக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதனைத்தான் அது நமக்கு தெளிவான விதத்திலே உணர்த்தி காட்டுகிறது. கிறிஸ்து மையப்படுத்தப்படவில்லை என்றால் கிறிஸ்துவினுடைய போதனைகள் விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மையப்படுத்தப்படாவிட்டால் அவை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படாவிட்டால் இந்த விழாக்கள் அர்த்தமற்ற விழாக்களாகவே அவை மாறிப்போகிறது. அருமையான விதத்திலே ஒரு நிகழ்வினை இதற்காக நாம் சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய உணவு விடுதி. அந்த உணவு விடுதியினுடைய ஒரு மேஜை 7-8 நாற்காலிகளோடு அவை அமைந்திருந்தது. அந்த இடம் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திலே 7-8 நபர்கள் அங்கே வந்தார்கள். வந்து அமர்ந்து தங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் வாங்கி உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தேவையான அத்தனையையும் ஒரு மனிதன் மிக அருமையான விதத்திலே செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு செய்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய நண்பர் ஒருவர் திடீரென அந்த உணவு விடுதிக்கு வந்தார். வந்தவர் இந்த உணவு விடுதியிலே மற்றவர்களுக்கு சேவை புரிந்து விருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அவரிடத்திலே எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டம், எதற்காக இவ்வளவு கொண்டாட்டங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இன்று என்னுடைய மகனின் பிறந்த நாள். எனவே அதனை நாங்கள் என்னுடைய நண்பர்களோடும் தெரிந்தவர்களோடும் மிக ஆடம்பரமான விதத்திலே நான் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதர் நண்பரிடத்திலே சொன்னார். நண்பர் சற்று அந்த மேசையை உற்று நோக்கி பார்த்தார். அவருக்குள்ளே ஒரு கலக்கம். உங்களுடைய மகனுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகின்றீர்களே, உங்களுடைய மகனே இங்கே இல்லையே, எதற்காக இந்த கொண்டாட்டங்கள்? உங்களுடைய மகன் எங்கே என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், என் மகன் வீட்டிலே இருக்கிறான் என்று. உங்களுடைய மகன் இந்த பிறந்த நாள் கொண்டாட்ட விழாவிலே இல்லாமல் நீங்கள் கொண்டாடுகின்ற அத்தனை விழாக்களுமே அபத்தமானவைகளாக, பொருளற்றவைகளாகவே அவை இருக்கின்றன என்பதனை ஆணித்தரமான விதத்திலே அந்த நபர் கூறி சென்றார். அதே போலத்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது இயேசுவினுடைய விழுமியங்களை, இயேசுவினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தாமல் ஏதோ மேம்போக்கிற்காக கடமைக்காக நாம் கொண்டாடி செல்லுவோமே என்றால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவும் அபத்தமான ஒன்றாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் அங்கே இடமில்லை. ஆக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை மையப்படுத்தியது அல்ல, மாறாக நம்முடைய உணர்வுகளோடு ஒன்றித்திருக்கக்கூடியதாக அது அமைந்திருக்க வேண்டும். எவ்வாறு அது நம்முடைய உணர்வுகளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்றால், இயேசு இந்த உலகத்திற்கு உணவாக வந்தாரே என்றால் பசியுற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் உணவு அளிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் மாற வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்த விரும்பினார் என்றால் நாமும் நம்முடைய வாழ்விலே பிறருக்கு அமைதியை படர்கின்றவர்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள், பகைமைகள் இவைகளை எல்லாம் விலக்கி உண்மையான அன்போடும் சமாதானத்தோடும் வாழுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல
இயேசு நம்மிடத்திலே நல்லுணர்வுகளை நல் காரியங்களை விரும்புகின்றவராக இருக்கின்றார் என்றால் அந்த நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுதுதான், அதை நாம் செயல்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பொருளுள்ள ஒரு விழாவாக, அர்த்தமுள்ள ஒரு விழாவாக, இறையாசிரை பெற்றுத் தருகின்ற ஒரு விழாவாக இருக்குமே ஒழிய இல்லாவிட்டால் வருடந்தோறும் வருகின்ற வாடிக்கையான வேடிக்கையான ஒரு நிகழ்வாகவே கடந்து செல்லுமே ஒழிய நம்முடைய வாழ்விலே எந்த விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது என்பதுதான் இன்னமான ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. ஆக என்னுடைய இயேசு எனக்கு எதை கற்றுத் தந்தாரோ, எதை செயல்படுத்த வேண்டும் எனக்கு என்று மிக அருமையான விதத்திலே போதித்து தந்தாரோ, ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலே முழுமையான விதத்திலே கடைபிடித்து வாழுகின்ற பொழுதுதான் இயேசுவினுடைய பிறப்பு மண்ணுலக பிறப்பு பெருவிழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக, இறைவனுடைய ஆசிரை பெற்றுத் தருகின்ற ஒரு இனிமையான ஒரு விழாவாக அமைந்திருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே இந்த விழாவை நாம் கொண்டாடப் போகின்றோமா, அல்லது ஏதோ வாடிக்கையாக வேடிக்கையாக வருடந்தோறும் வருகின்ற ஒரு நிகழ்வாக கொண்டாடப் போகின்றோமா? எவ்வாறு செயல்படுத்த போகின்றோம் என்பது நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஆக நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவினுடைய போதனைகளோடு இணைந்து கொண்டாட்டங்கள் அமைகின்ற பொழுது வாழ்வு வசந்தமாகின்றது, உயர்கின்றது, அருளை பெறுகின்றது. மாறாக கிறிஸ்துவினுடைய போதனைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு வெறுமனே கொண்டாட்டங்கள் மட்டுமே இருக்குமே என்றால் நம்முடைய வாழ்வு நிலை குலைந்து போகக்கூடியதாகவே அது மாறும். நம் வாழ்வு எப்படி இருக்கிறது? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவையான வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பல் வழியாக இறைவனிடத்திலே இறங்கி மன்றாடுவோம். அவர்கள் நமது விசுவாசத்தை அறிவிக்கிறோம். மண்ணையும் படைத்தவரோ
இறைவனோடு இணைய அவரது இவ்வுலக பிறப்பை கொண்டாட ஒருங்கிணைந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் வல்லமையோடு வளப்படுத்தியுள்ள நம் தேவைகளை எடுத்துச் சொல்லி வந்தார். எங்கள் வாழ்வில் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த இறைவா, உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அளித்து ஒரே மத்தியால் திரு அவையிலே வழிநடத்தும் ஒவ்வொருவருக்கும் உமது அருள் பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து எம்மை வழிநடத்தி செல்ல தேவையான வாய்ப்புகளை காட்ட வேண்டும் என்று விரைவா மன்றாடுகின்றோம். ஏழ்மையில் இனிமை காணும் நாய்களே இருக்கிறவா, உமது பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடும் இத்தருணத்தில் வறட்சி, விவசாயம் சாகுபடி பற்றாக்குறை, மழையின்மை போன்ற அனைத்து இருந்தும் எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள் அந்த நோய்களின் நிமித்த பாதிக்கப்பட்டு எம் முதியோர்கள், சிறுவர், சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அனைவரையும் அன்பில் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உன் காட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த என் இறைவா, இன்று என் உலகில் உன் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டின் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழைமையை கலைத்து புதிய சிந்தனைகள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுறவு காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். திருக்குடும்ப நாயகனே இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களில் இருந்து விடுபட்டு கைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் முக்கியமானவை என்ற சிந்தனைகளோடு வாழாமல் உண்மை மனித நேயத்தோடு வாழ்கின்ற அருமையான நிலையை பெற உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மழலையாக இம்மனுலகத்தில் ஆதரித்த எங்கள் அன்பு இறைவா, திருமண பந்தத்தில் இணைந்து அன்பு வாழ்க்கையை நடத்தி வரும் உன் பிள்ளைகள் பல திருமணத்தில் உன்னத பரிசு கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் தாமே மழலையாக வந்து அவர்களின் மகிழ்ச்சியை மயக்க வேண்டும் என்று இறைவாக நம்பப்படுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றிற்காக அமைதியாக ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு வந்தார். கால எல்லைக்குள் மழலையாக மண்ணில் அவதரித்து எங்களோடு இருந்து எங்களுடைய வாழ்வினை மேன்மைப்படுத்த வந்த எங்கள் அன்பின் தெய்வமாகிய இறைவா, தருமையான பொழுதிலே உம்முடைய இம்மண்ணக பரப்பை நினைவு கூர்ந்து கொண்டாட உடைய தெய்வீக திருச்சன்னிதானத்திலே ஒன்றிணைந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வல்லமையோடு ஆசீர்வதிக்கிறீராக. இரக்கமிழைந்த இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வல்லமையோடு நிறை ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்திருக்கிறார். இரக்கமிழைந்த இறைவா, சிறப்பாக குறிப்பாக
பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மழலை செல்வங்களையும் நீ வல்லமையோடு நிறைவாக ஆசீர்வதி. இந்த மழலை செல்வங்கள் ஒவ்வொருவரையும் உடைய படி மீது வைத்து வல்லமையோடு அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இன்னல்களும் நோய் நொடிகளும் வராமல் வல்லமையோடும் பாதுகாப்போடு திருக்கரத்தின் மூலமாக அவர்களை கனிவோடு காத்தருகிறார். நம்மை தெய்வமாக இறைவா, ஒவ்வொரு நொடியும் பொழுதும் உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளால் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பொழுதும் நேரமும் வல்லமையோடு வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர் என்பதனை நாங்கள் அறிவோம். மிகச் சிறப்பான தினத்திலே இந்த புனிதமான நாளிலே உடைய நிறைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இன்னும் பல மடங்கு நிறைவாய் தந்திருக்கிறார். அதன் மூலமாக பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளங்களிலும் இதயங்களிலும் என்றும் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியதாக அமைய செய்திருக்கிறார். அவ்வாறு அந்த மகிழ்ச்சியை நீடித்து நிலைத்திருக்க செய்ய எங்களுடைய வாழ்விலே உமக்கு உகந்தவர்களாக உரியவர்களாக உண்மை பிள்ளைகளாக உமது விடுதியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுகின்றோம் மக்களாக நாங்கள் திகழ எங்களுக்கு தேவையான நல்வரத்தை ஆற்றலை வல்லமையோடு தந்திருக்கிறார். தெய்வமாக இறைவா, இந்த மேலான சிறப்பு மிகுந்த வரங்களோடு கூட இந்த இனிமையான பொழுதிலே உடைய திருப்பீடத்தில் சூழ்ந்திருக்கின்ற பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற எங்களது பொதுவான மற்றும் ஒவ்வொருவரது தனிப்பட்ட வேண்டுதல்களுக்கும் தேவதை இரக்கத்தோடு செவிசாய் அவைகளையும் நிறைவு செய்து அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து கருணையோடு காத்து வல்லமையோடு வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிடைத்தபடியாக பேசி மன்றாடுகின்றோம். Thank you.
எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நித்தியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானாலும் அவர்களின் நிகழ்வின் வாயிலாக ஆட்சியின் மொழிகள் மனக்கண்களுக்கு புதிதாய் விளைவித்தது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வெண்படைகளின் அணியில் அனைத்தோடும் நாங்கள் இணைந்து மனமாட்சியை பொழுது விடுவித்து பாடுவதாவது. ஆகவே கனிவு மிகுந்த தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையுடன் இறங்கி மன்றாடும். உமது புனித கத்தோலிக்க திருஅவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை கனிவோடு காத்து வழிநடத்தியோம். உம்மடியாராகிய எங்கள் தலைமை ஆயர் பிரான்சிஸுக்காகவும் எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீவனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, இங்கே கூடியுள்ள அனைவரையும் கனிவுடன் நினைவு கூர்ந்தது. உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீரறி இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தீங்கற்ற நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பு
நீதியுள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகிற்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இறைவை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவின் தாய் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவை, அதே கன்னியின் கணவரான புனித யோசேப், திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகிறது. இவர்களுடைய பேருவலன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் ஒரு உதவி பெற்று காக்கப்படுமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருளவை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது நிறை அமைதியை எங்களுக்கு தந்தது. மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டது. இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தது. இவ்வாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லா இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அன்னையும் இதிலிருந்து உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனது இரவு விருந்தை அருந்தியது எழில் மிகுந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும். அன்னையும் இதிலிருந்து பெற்று பருவம் மேலும் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் அர்த்தம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
இறந்தோரிடமிருந்தவர் உயிர்த்தெழுந்ததையும் வலது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் உம்முடையவர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நல்ல வாழ்வுதலும் புனித அப்பத்தையும் முடிவெல்லாம் மீன்படைக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய வாக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கிறோம். நீதிமானாயும் மொழியில் ஆபேலின் காணிக்கைகளை இளம்பைக்கை தந்தை ஆபரகாமின் பலியையும் உடைய தலைமை மெல்கிசேதேக்கு வாக்களித்த காணிக்கையும் இவ்வுலகம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாலும் மாசற்ற பலிப்பொருளாலும் ஏற்றுக்கொண்டோம். இல்லாமல் இறைவா உம்முடைய விண்தூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய ஒரு விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என பணிந்து வேண்டும். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தது. ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் ஒவ்வொருவரையும் சிறப்பாக கருத்தலில் இணைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் அது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்து எங்கள் தகுதியின் முன்னிட்டு அன்று மாறாக ஒரு மிகுதியான மன்னிப்பினால் புனிதர்களோடு நாங்களும் தோழமைகள ஆண்டவராய கிறிஸ்து வழியால் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியால் ஆண்டவரை இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர்.
பலியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் சமம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். இவரே தந்தை திருவுளத்திற்கேற்ப தன்னையே தாழ்த்தி இம்மண்டகத்தில் மனிதராக அவதரித்தார். இச்சமரின் தெய்வீக திருவிழத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெற்றோர்.
இயேசு கிறிஸ்துவினுடைய மண்டக பிறப்பு பெருவிழாவினை சிறப்போடு மகிழ்வோடு கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தையாக இம்மண்ணிலே மலர்ந்த மாபெரும் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களையும் தொடர்ந்து வல்லமையோடு நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இதே நாளிலே நமது இன்றைய வழிபாட்டிலே சிறப்பித்த திரு இருதய அன்பியம், புனித தோமையார் அன்பியம், புனித குழந்தை தெரசா அன்பியத்தாருக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு அதுபோலவே இந்த கிறிஸ்து பிறப்பு கொடியினையும் மற்றும் ஆலயத்தினுடைய பல தோரணங்களையும் கடந்த வருடத்தை விட இன்னும் சிறப்பான விதத்திலே அருமையான விதத்திலே நமது இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்திலே அதனை செயல்படுத்தி ஜோடித்திருக்கின்றார்கள். நமது இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நமது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கலை நிகழ்ச்சிகளானது இன்றல்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மாலை ஜெபத்திற்கு பின்பாக நடைபெறும். ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையானவர்களால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி இறைவனை நோக்கி பக்தியோடு மனமுருக வந்தார். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை விளைவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையர்களை அகற்றி நற்பண்புகளின் வழியாக உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்புதரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி
மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தேவனே மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்த மாதேவ தேவனே மேன்மை வெறுத்த தாழ்மை தரித்த மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்த மாத்தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிற